செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு காரசாரமாக செம்ம கிரேவி. கண்டிப்பாக சிக்கன் எடுத்தால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டிலலாம் ரசந்து பிறகு அந்தளவுக்கு டேஸ்ட்டு சும்மா ருசியாக இருக்கும். நாங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணோம், இப்போ அடிக்கடி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். 1 கிலோ சிக்கனுக்கு என்ன அளவோ நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் தகுந்த மாதிரி சிக்கன் எடுத்துக்கோங்க. கறி கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு சொம்பு சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு கறி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. புதுசாக வீடியோ பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ சேவ் பண்ணிவிட்டு பாருங்கள். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடானதும் சீரகம், சோம்பு, பட்டை சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக புரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகா சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வரமிளகா, பச்சை மிளகா லைட்டாக வதங்கினதுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு சும்மா அடிப்படியாக இருக்கும். பல்லாரி வெங்காயம் சேர்க்கலாம், பட் இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து வந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சுண்டை வதங்கணும், அந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சாச்சுன்னா நம்ம சேனலில் இருக்கிற மற்ற ஷார்ட்ஸும் வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். டெய்லி லஞ்சுக்கு என்ன குழம்பு வைக்கலாம், எந்த மாதிரி வெரைட்டி செய்யலாம், நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிடுங்க. 2 நிமிஷம் குக் பண்ணதும் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கனில் உள்ள தண்ணியை உருக ஆரம்பிச்சிடும். இதோட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி வரனால நம்ம தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது. 1/2 டம்ளர் தண்ணியாக போதுமானது. இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா கிளறி விட்டுட்டு இந்த தண்ணியில் எஞ்சிற வரைக்கும் மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுவோம். மீடியம் ஃப்ளேமில் தான் இதை குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரம் எஞ்சிடும், கறி வேகாது. லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சா தான் தண்ணி கரெக்டாக எஞ்சி கறி பூ போல் நல்லா வெந்து வரும். அவ்வளோதாங்க. வீடியோவில் உள்ள மாதிரி இந்த பதத்துக்கு வந்ததும் கொத்தமல்லி தூவிட்டு சூடான சாப்பாடை சர்வ் பண்ணி பாருங்கள். வேறு லெவல். சிக்கன் இந்த மாதிரி செய்ய போகிறீங்க அப்படின்னா சாப்பாடு நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க. எத்தனை தட்டு சாப்பிட்டாலும் பத்தாது. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இனி சிக்கன் எடுத்தால் உங்களுக்கு இதுவே பழக்கமாயிடும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் போய் மற்ற வீடியோஸும் பாருங்கள்.